Welcome to TutorFlix. ஹாய் டீச்சர்ஸ், இன்றைக்கி நம்ம யூனிட் 5ஓட லாஸ்ட் கிளாஸில் இருக்கோம். இதோட யூனிட் 5 கம்ப்ளீட் ஆகுது. இதோட ரிவிஷன் கிளாஸ் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இன்னும் கொஞ்சம் எம்சிக்யூஸ் பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. அதை முடிச்சுட்டு நம்ம இதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஏன்னா நிறைய டிஎம் எனக்கு பண்ணீங்க, இது ரொம்ப தியரிட்டிக்கலாக இருக்குது, ஒரு 6 to 7 கிளாஸுக்கு மேலே படிக்கவே முடியலை, கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்கன்னுலாம் கேட்டிங்க. எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்கன்னு சொல்கிறத விட எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு காமிக்கும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக புரியும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு யூனிட் 1ஓட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் முடிச்சுட்டு யூனிட் 5க்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் குரூப்பில் சொல்லியிருந்தேன். பட் அதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம் நான் நேற்று குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர்த்துக்கு அதில் எது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம்னே தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா, கம்பைன்டு சப்பார்டினேட் எக்ஸாம்னு சொல்லிட்டு நான் இன்டர்வியூ போஸ்ட்டுன்ட்டு, அதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாமு. ஸோ வந்துட்டு இந்த மந்தோட 20th நோட்டிஃபிகேஷன் வரும். 8th மந்த் வந்து எக்ஸாம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நிறைய பேர் ஸ்டாட் மேஜரும் இருக்கிறீங்க, மேக்ஸ் மேஜரும் இருக்கிறீங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபுல் கிளாஸும் எடுக்கலனாலும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூனிட் மட்டும் எடுத்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு அந்த எக்ஸாமுக்குமே ஈஸியாக இருக்கும்னு கேட்டதுனால அவங்களுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துடலாம். 10th யூனிட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் யூஜிடிஆர்பிக்கு. 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 9th போய்க்கலாம். ஓகேவா, அந்த ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் நம்மளோட பிளானரில் வரப்போகுது. ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிறது இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேசஸ். பட் ஏன் புக் காப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு கேட்குறீங்க. நான் வந்துட்டு மாடர்ன் அல்ஜீப்ரா, ஓகேவா, மாடர்ன் அல்ஜீப்ரா பை ஆறுமுகம் அண்ட் ஐசக், இந்த புக்கு தான் நான் வந்துட்டு 5th யூனிட்டுக்கு நான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணது. இதோட பர்ச்சேஸ் லிங்க் வேணும்னா நான் கீழே கொடுத்துட்றேன். ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இல்லை, அமேசானில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது போக உங்களுக்கு ஏதாவது புக் ஷாப் தெரிஞ்சது நேரில் போய் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். ஏன் இந்த புக் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து ரெஃபரன்ஸ் புக்ஸ்க்குனே ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ ஆறுமுகம் அண்ட் ஐசக், மாணிக்கவாசகம் பிள்ளை, இவங்கெல்லாம் வந்துட்டு நம்மளோட தமிழ் ஆத்தர்ஸ் இல்லையா, நம்ம யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு தியரமை வந்து எப்படி சொன்னால் எந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்தா நமக்கு புரியும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க புக்ஸ் படிக்கும்போது நமக்கு புரிஞ்சிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இதே பாயிண்ட் வந்துட்டு நமக்கு ஐஎன் ஹர்ஸ்டைன் புக்லேயும் கொடுத்துருப்பாங்க, ஜோசப் காலியன் புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. பட் அதை பார்க்கும்போது நமக்கு என்ன அப்படின்னா, அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்காது. ஒரு தியரம்க்கு கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிளுமே நம்ம வந்துட்டு வெளியே எங்கேயாவது படித்ததா புரிஞ்சுக்கணுங்கிற ஸ்டேஜில் இருக்கும். இவங்க மாணிக்கவாசகம் பிள்ளை, ஆறுமுகம், ஐசக் இவங்க புக்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நமக்கு அந்த கான்செப்ட் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ அதனால தான் நான் இந்த புக் வாங்கினேன். நான் வந்து அமேசானில் வாங்கினேன். புக்கோட ரேட் வந்து 270 ப்ளஸ் ஷிப்பிங் வந்து 50 இருந்துச்சு. ஸோ 310 வந்துச்சு இந்த ஒரு புக். ஓகேவா, ஸோ கேட்டிருந்தீங்க டீட்டெயில்ஸு. புக்கை வச்சுக்கிட்டு ஏன் எழுதி அனுப்புகிறேன்னு கேட்குறீங்க. ஏன்னா என்ன மேக்ஸிமம் நம்ம குரூப்பில் இருக்கவங்க நான் நோட்ஸ் அனுப்புகிறத பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கிறீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக தான் நான் எழுதுறது. ஏன் அப்படின்னா, இந்த புக் காப்பி அப்படியே ஃபோட்டோ எடுத்து கிளாஸ் எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேஜஸ் வரும், நிறைய பிரிண்ட் போடுற மாதிரி இருக்கும். அந்த செலவுக்கு நீங்கள் வந்து ஒரு புக்கே வாங்கிக்கலாம். ஸோ நான் எழுதுறது வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறவங்களுக்காக மட்டும்தான் நான் எழுதுகிறேன். ஏன்னா எனக்கு பர்சனலாக நோட்ஸ் தேவை கிடையாது. என்கிட்ட புக்கே கையில் இருக்கிறதுனால நான் ஹைலைட்டர் பென் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி படிச்சுப்பேன். எனக்கு எழுதணுங்கிறது கிடையாது. பட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எழுதுறது யாருக்காக அப்படின்னா, குரூப்பில் என்னோடய நோட்ஸு பிரிண்ட் போட்டு படிக்கிறவங்களுக்காக தான். ஸோ கேட்டிருந்தீங்கல்ல, நான் வந்துட்டு புக் வாங்கியிருந்தேன், பட் புக் எப்படி யூஸ் பண்ணி படிக்கணும்னு தெரில, அதுக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இந்த கிளாஸே புக் யூஸ் பண்ணி எடுத்துட்றேன். இது வந்துட்டு இந்த மாடர்ன் அல்ஜிப்ரா புக்கில் இருந்து தான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஓகேவா, ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேசஸ். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் எப்பயுமே என்ன இருக்கும் அப்படின்னா, நமக்கு ரொம்ப பேசிக்கான ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இன்ட்ரடக்ஷன் படித்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது 1 or 2 பாயிண்ட்ஸ் நமக்கு தேவையாக இருக்கும். அது நம்ம எங்கேயாவது யூஜுவலியே ரொம்ப பேசிக் லெவலில் படிச்சிருப்போம், நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ அதை வந்து நமக்கு இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் நான் வந்து படித்து பார்த்துட்டேன். ஏன்னா இங்கே வந்து நான் வீடியோவில் படிச்சுட்டு இருந்தேன்னா ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ எது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்ங்கிறது மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்துட்டு யூஸ்வலாக ஒரு 3 dimensional வெக்டர் ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்னென்னு மென்ஷன் பண்ணுவோம், V3 of Rன்னு. இதே 2 dimensionனா V2 போடுவோம், n dimensionனா Vn போடுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், லென்த் அண்ட் ஆங்கிள் நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேவா,
ரெண்டு வெக்டார்ஸ்குள்ள லென்த் என்ன, ரெண்டு வெக்டார்ஸ்குள்ள ஆங்கிள் என்ன அப்படிங்கிறது நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். அண்ட் வெக்டாரை பொறுத்த அளவுக்கு நம்ம நார்மலாக என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவோம், இல்லைனா என்னன்னு சொல்லுவோம், ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். அது எப்படி எழுதுவோம், இப்போ யூ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஒரு வெக்டார் A1 B1 C1, அதே மாதிரி வின்னு சொல்லிட்டு ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்க A2 B2 C2ன்னு. ஸோ நமக்கு இப்போ ரெண்டு வெக்டார் கிடச்சிருக்குது. இதை வந்து டாட் ப்ராடக்ட் இல்லைனா ஸ்கேலார் ப்ராடக்ட்னா நம்ம எப்படி எழுதுவோம், இப்போ U டாட் V எப்படி எழுதலாம், இதுலேருந்து ஒரு எலமெண்ட் இதுலேருந்து ஒரு எலமெண்ட் A1 A2 ப்ளஸ் B1 B2 ப்ளஸ் C1 C2. இதை எப்படி நம்ம எழுதுவோம், ஆர்டர்ட் பேராக எழுதுவோம் இல்லையா. இப்போ நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம் கார்டீஷியன் ப்ராடக்ட் X இன்ட்டு ஒய்ன்னு எழுதுனா நம்ம என்ன பண்ணுவோம், X1 Y1 ப்ளஸ் X2 Y2 கார்டீஷியன் ப்ராடக்ட் எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் யூ. லென்த் ஆஃப் யூவை வந்துட்டு நம்ம என்னென்னு படிப்போம் அப்படின்னா நாம் ஆஃப் யூன்னு சொல்லிட்டு படிப்போம். ஓகேவா. இதுவுமே என்ன அப்படின்னா உங்களுக்கு டோபாலஜி பிஜிடிஆர்பி படித்தவங்களுக்கு தெரியும், டோபாலஜியில் மேக்ஸிமம் நம்ம நாம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நாம்னா என்ன அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட்டு லென்த். ஓகேவா. லென்த்தை தான் நம்ம வந்துட்டு நாம்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம். இதுக்கு வந்து இப்போ ஒரு கோடு போட்டால் தான் நம்ம மாடுலஸ்ன்னு சொல்லுவோம், ரெண்டு கோடு போட்டோம் அப்படின்னா அதை நாம்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இப்போ யூன்னு ஒரு வெக்டார் இருக்குது, அதோட லென்த் என்ன அப்படின்னா நாம் யூ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் யூ இன்ட்டு யூ. இப்போ உங்களுக்கு யூவியோட நாம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ரூட் ஆஃப் யூ இன்ட்டு வி. ஸோ அதோட வேல்யூ என்ன வருதோ அதுதான் அதோட லென்த். ஓகேவா. இப்போ ரெண்டு வெக்டார் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ரெண்டு வெக்டாருக்குள்ள லென்த் என்ன, ரூட் போட்டு அதை மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அந்த ரெண்டு வெக்டாருக்குள்ள ஆங்கிள் தீட்டாவை எப்படி டிஃபைன் பண்ணலான்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு, இப்போ நம்ம யூவின்னு ரெண்டு எடுத்துருக்குறோம் அப்படின்னா மேலே அந்த யூ இன்ட்டு வியை அப்படியே நம்ம வந்துட்டு ப்ராடக்ட் பண்ணுறோம், கீழே ரூட் ஆஃப் யூ இன்ட்டு யூ ரூட் ஆஃப் வி இன்ட்டு வி. இதை நம்ம எப்படியோ எழுதலாம், இப்போது காஸ் தீட்டா ஈக்குவல் டு யூ இன்ட்டு வி டிவைடட் பை நாம் யூ நாம் வின்னு எழுதலாம். இப்படியும் எழுதலாம் இப்படியும் எழுதலாம். நாம் யூனா நமக்கு என்ன சொல்லுவோம், ரூட் ஆஃப் யூ இன்ட்டு யூன்னு தானே சொல்லுவோம். ஸோ காஸ் தீட்டாக்கு புக்கில் கொடுத்துருக்க இந்த ஃபார்மேட்டும் நம்ம எழுதலாம். இல்லை இப்போ நம்ம டெஃபனிஷன் படித்தங்காட்டி யூ இன்ட்டு ரூட் ஆஃப் யூ இன்ட்டு யூக்கு பதிலாக நாம் யூன்னு போட்டு எழுதிக்கலாம். ஓகேவா. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா யூவும் வியும் பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா யூ பெர்பெண்டிகுலர் டு வியாக இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ யூ டாட் வி அதோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அந்த டாட் ப்ராடக்டோட வேல்யூ ஜீரோவாக இருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன நேம் சொல்லுவோம் அப்படின்னா ஆர்த்தோகனல்னு சொல்லுவோம். ஓகேவா. இதே ஆர்த்தோகனல் வந்து நம்ம மேட்ரிக்ஸ்லேயும் படிச்சிருப்போம், இங்கேயும் படிக்கிறோம். ஸோ யூ அண்ட் வி ரெண்டுமே பெர்பெண்டிகுலராக இருந்துச்சு அல்லது ஆர்த்தோகனலாக இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ என்னவாக தான் இருக்கும், ஜீரோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதை பற்றி இன்ட்ரடக்ஷனில் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மளோட இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் இன்ட்ரடக்ஷனில் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். ஓகேவா. பேலன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் ஒன்றும் இருக்காது, பெருசாக இருக்காது. இந்த மாதிரி ஏதாவது ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க, ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்கன்னா அதை நோட் பண்ணுங்கள் புக்கில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன படிக்க போகிறோம் தான் இப்போ சொல்லியிருக்கிறாங்க. அவர் ஸ்டடி அபவுட் ஆங்கிள் வில் பி ரெஸ்ட்ரிக்டட் டு த கான்செப்ட் ஆஃப் பெர்பெண்டிகுலாரிட்டி ஆஃப் டூ வெக்டர்ஸ். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஏன்னா நமக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறோம். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஃபார்முலாஸு கான்செப்ட் தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு டெஃபனிஷன் போகலாம். ஃபர்ஸ்ட்டு இன்னர் ப்ராடக்ட்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம், இன்னர் ப்ராடக்ட்னா என்னென்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வழக்கம் போல் ஒரு ஃபீல்டு எடுக்கிறோம், அதுக்கு ஒரு வெக்டர் ஸ்பேஸ் எடுக்கிறோம். ஓகேவா. எஃப்ங்கிற ஃபீல்டு விங்கிற வெக்டர் ஸ்பேஸ் நம்ம இப்போ எடுக்கிறோம். இதில் நம்ம வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து அசைன் பண்ணுவோம். ஓகேவா. யூ வி பொறுத்து இப்போ ரெண்டு வெக்டர்ஸை பொறுத்து நம்ம வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அசைன் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு 4 கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இன்னர் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஓகேவா. ஒரு ஃபீல்டு எடுக்கிறோம், அதில் ஒரு வெக்டர் ஸ்பேஸ் எடுக்கிறோம். இந்த வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து ரெண்டு வெக்டர் நம்ம எடுக்கிறோம். இப்போ யூவின்னு நான் ரெண்டு வெக்டர் எடுக்கிறேன். இது வந்து இப்போ இங்கே பார்த்தீங்களா ஒரு 4 கண்டிஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஓகேவா. அந்த 4 கண்டிஷன் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு இன்னர் ப்ராடக்ட்டை எப்படி டினோட் பண்ணுவோம்னு சொல்லிடுறேன். இப்போ யூ வின்னு இருந்துச்சுன்னா இன்னர் ப்ராடக்ட்டுக்கு வந்து இப்படி டினோட் பண்ணுவோம். ஓகேவா. ஒரு மாதிரி இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் போடுவோம்ல அந்த மாதிரி. ஓகேவா.
u into v இப்படி போட்டோம் அப்படின்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்னர் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணால் கொஞ்சம் ஒரு மாதிரி விசிபிள் கிளியராக இல்லை. ஓகே, இப்போது u ப்ளஸ் u டாட் டபிள்யூன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, இதில் u ப்ளஸ் v டாட் டபிள்யூன்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் u v w மூணுமே நம்மளோட வெக்டர் ஸ்பேஸில் இருக்கிற வெக்டர்ஸ். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா u ப்ளஸ் v டாட் w. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வியோ டபிள்யூன்னு தான் கம்பைனாக இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த யூவை டபிள்யூ கூட மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், இன்னர் ப்ராடக்ட் பண்ணுறோம். சாரி, மல்டிப்ளை கிடையாது, டாட் ப்ராடக்ட் u டாட் டபிள்யூன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இந்த விஏ டபிள்யூ கூட எடுக்கிறோம். ஓகேவா, ஃபஸ்ட் இருக்கிற ரெண்டு வெக்டார்ஸையும் இந்த டபிள்யூ கூட தனித்தனியாக டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு u டாட் டபிள்யூ கிடைக்கும், அடுத்தது என்ன கிடைக்கும், v டாட் டபிள்யூ கிடைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா யூ கமா வி. ஓகேவா, ஆல்ஃபா யூ ஆக்சுவலாக இது கம்மாவா டாட்டான்னு எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. இருங்க பார்க்குறேன், புக்கில் டாட் தான் கொடுத்துருந்த மாதிரி இருக்குது. ஓகே, கம்மா தான் அது, டாட் கிடையாது. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, u ப்ளஸ் v கமா டபிள்யூன்னு இருக்குது. ஓகேவா, ஸோ இதை நம்ம எப்படி எழுதுகிறோம், இந்த டபிள்யூ மட்டும் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு u கூட இன்னர் ப்ராடக்ட் பண்ணுறோம், v கூட இன்னர் ப்ராடக்ட் பண்ணுறோம். ஸோ இன்னர் ப்ராடக்ட் பண்ணால் என்ன வரும், ஃபஸ்ட்டு u கமா டபிள்யூன்னு வரும் ப்ளஸ் v கமா டபிள்யூன்னு வரும். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஆல்ஃபா யூ கமா v. ஓகேவா, ஆல்ஃபா யூ கமா v. இப்போ இன்னர் ப்ராடக்ட் எடுக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ஃபாங்கிறது நமக்கு ஒரு ஸ்கேலார் வேல்யூ. ஓகேவா, ஆல்ஃபாங்கிறது நம்மளோட ஃபீல்டுலேருந்து எடுப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே என்ன பார்த்துருக்குறோம், யூவும் வியும் நம்மளோட வெக்டர்லேருந்து எடுப்போம். இந்த ஆல்ஃபா பீட்டாலாம் நம்மளோட ஃபீல்டுலேருந்து எடுப்போம். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், வெக்டார் வேல்யூன்னு சொல்லுவோம், இதை வந்து ஸ்கேலார் வேல்யூ சொல்லுவோம். ஸோ ஆல்ஃபாங்கிறது ஒரு ஸ்கேலார் வேல்யூங்கிறதுனால அதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம், இன்னர் ப்ராடக்ட்குள்ளே எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா, ஸோ இதுதான் செகண்ட் கண்டிஷனோடது. நெக்ஸ்ட்டு தேர்ட் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ கமா வின்னு இருந்துச்சு அப்படின்னா இதை என்ன பண்ணலான்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் வி கமா யூன்னு எழுதி இதுக்கு காம்ப்ளிமெண்ட் போடலாம். ஸோ இதை என்னன்னு சொல்லுவோம்னா காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் ஆஃப் யூ கமா வின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ நம்ம நார்மலாக இப்போ காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட்னா என்ன சொல்லுவோம், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய்ன்னு சொல்லுவோம், எக்ஸ் மைனஸ் ஐஒய்ன்னு இருந்தால் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு சொல்லுவோம். இதை தானே நம்ம என்னென்னு சொல்லுவோம், காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ கமா வி இருந்துச்சுன்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் வி கமா யூ காஞ்சுகேட்னு எழுதலாமா. இந்த வி கமா யூ காஞ்சுகேட்டை காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ கமா வின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு யூ கமா யூ எடுத்தோம் அப்படின்னா ஓகேவா, ஒரே வெக்டர் எடுக்கிறோம், யூ கமா யூன்னு எடுத்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். இது எப்போ 0வாக இருக்கும் அப்படின்னா யூ கமா யூ வந்துட்டு எப்போ 0வாக வரும் அப்படின்னா யூவோட வேல்யூ 0வாக இருக்கும்போது. ஓகேவா, ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ கமா யூ எடுத்தோம்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக தான் வரும். ஒன்று 0வாக இருக்கும், இல்லைனா பாசிட்டிவ் வேல்யூஸாக தான் இருக்கும், நெகட்டிவ் வேல்யூ வராது. இது எப்போ ஈக்குவல் டு 0வாக இருக்கும்னா இதில் இருக்கிற இந்த யூவோட வேல்யூ 0வாக இருக்கும்போது யூ கமா யூவோட வேல்யூ என்னவாக தான் வரும், 0வாக வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்னர் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இது எப்போ எந்த வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து நம்ம எடுத்துருக்குறோம், விங்கிற வெக்டர் ஸ்பேஸில் தானே இந்த யூ வி டபிள்யூ எல்லாமே எடுத்துருக்குறோம். ஸோ இந்த வெக்டர் ஸ்பேஸை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த யூ வி டபிள்யூ மூணுமே நமக்கு என்ன பண்ணியிருக்கணும், இந்த இன்னர் ப்ராடக்ட்டுக்கு உண்டான 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணிச்சு அப்படின்னா இந்த வெக்டர் ஸ்பேஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னுமே 2 பேர் இருக்குது. என்ன பேர் அப்படின்னா யூக்ளிடியன் ஸ்பேஸ்ன்னு ஒரு நேம் இருக்குது. இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸை என்னென்னு சொல்லலாம், யூக்ளிடியன் ஸ்பேஸ்னு சொல்லலாம், யூனிட்டரி ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். இதை எப்போ யூக்ளிடியன் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னா
இந்த யூவிலாம் இருக்குல்ல, இது எல்லாமே ரியல் நம்பர்ஸாக இருந்ததுன்னா யூக்ளிடியன் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா யூனிட்டரி ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இது நீடு கிடையாது, தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். புக்கில் வந்துட்டு ஜஸ்ட் அது ரியலாக காம்ப்ளெக்ஸான்றதை பொறுத்து யூக்ளிடியனா யூனிட்டரியான்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் நான் அடிஷ்னலாக என்ன சொல்கிறேன்னா, அது ரியலாக இருந்தால் தான் யூக்ளிடியன்னு சொல்லுவாங்க, காம்ப்ளெக்ஸாக இருந்தால் யூனிட்டரி ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு இப்போது யூ கமா வின்னு கொடுத்துருக்குறாங்க, யூவு வியூ ரியல் நம்பர்னு கொடுத்து அது வந்து என்ன ஸ்பேஸ்னு கேட்டால் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸுங்கிறது ஆப்வியஸ்லி கரெக்ட். இன்கேஸ் அது இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸுங்கிறது ஆப்ஷனில் இல்லைன்னா நீங்கள் என்ன எழுதிக்கலாம், யூக்ளிடியன் ஸ்பேஸ்னு எழுதலாம். ஓகேவா? அதுக்காக தான் இதை தெரிஞ்சுக்க சொல்கிறேன். ஸோ இந்த 4 கண்டிஷன் இப்போ நம்ம படித்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, நோட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நோட் என்ன அப்படின்னா, எஃப்ங்கிற ஃபீல்டு ரியல் நம்பரில் எடுத்துருக்குறோம் அப்படின்னா இந்த தேர்ட் கண்டிஷன் எப்படி மாறுமா, யூ கமா வி வந்து ஜஸ்ட் வி கமா யூன்னு மாறுமா. தேர்ட் கண்டிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. பட் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா நோட்டில் இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரே கிடையாது, ரியல் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு அந்த காஞ்சுகேட் வருமா, வராது. அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னொரு நோட் கொடுத்துருக்குறாங்க. இங்கே என்ன அப்படின்னா, இப்போது யூ கம்மா ஆல்ஃபா வின்னு இருந்துச்சு அப்படின்னா இதை ஆல்ஃபா பார் இன்னர் ப்ராடக்ட் யூ கம்மா வின்னு எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி எழுதலாங்கிறதுக்காகவும் சொல்லியிருக்கிறாங்க. பட் அதை வந்து நமக்கு நீடு கிடையாது. ஸோ இது ஒரு தியரி பேப்பர். தியரி பேப்பரில் நீங்கள் வந்து புக் வச்சு படிக்கிறீங்க அப்படின்னா தியரம், கராலரி, நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அது என்ன நோட்ஸ்ன்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். எந்த இடத்துல நீங்கள் இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சில தியரம்ஸ் வந்துட்டு நமக்கு படிக்கும்போது அது என்ன சொல்ல வராங்கன்றதே நமக்கு சுத்தமாகவே புரியாது. இது என்ன சொல்ல வராங்க, எங்கேருந்து சொல்ல வராங்க அப்படின்றதே நமக்கு புரியாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்து ஓகே இதுதான் சொல்ல வராங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு ஈஸியாக சொல்ல முடியும். இங்கே என்ன பார்த்தோம், இப்படி ஆல்ஃபா யூ இருந்துச்சு அப்படின்னா ஆல்ஃபாவை வெளியே எடுக்கலான்னு பார்த்தோம். இங்கே என்ன இருக்குது, ஆல்ஃபா வீல் இருக்குது. ஸோ ஆல்ஃபா பாராக வெளியே எடுத்துடுறாங்க. ஓகேவா? அவ்வளோதான். இந்த ஒன்று மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் ஆகுதுங்கிறதுனால எனக்கு இது வந்து தேவையில்லை. தேவை இருந்தாலுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வந்துட்டு இதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்போ யூ கமா ஆல்ஃபா வீக் வந்து காஞ்சுகேட் எடுத்துருக்குறாங்க. ஓகேவா? யூ கமா வீக் வந்து இங்கே என்ன எடுக்க சொல்லியிருக்கிறாங்க, நம்மளைய காஞ்சுகேட் தான் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வி பக்கத்தில் ஜஸ்ட் ஆல்ஃபா இருக்குது, அவ்வளோதான். அப்போ யூ கமா ஆல்ஃபா வீக் நம்ம என்ன எடுக்கணும், காஞ்சுகேட் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ஆல்ஃபா மட்டும் வெளியே எடுக்கலாமா, இது வந்து நம்ம செகண்ட் கண்டிஷன் படி. இப்போ ஆல்ஃபா யூ கமா வீன்னு இருந்தால் நம்ம எப்படி எழுதணும், ஆல்ஃபாங்கிறது ஒரு ஸ்கேலார் வேல்யூ, அதை எடுத்துகிட்டு யூ கமா வின்னு எழுதணும். அந்த மெத்தடில் தான் இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க, காஞ்சுகேட் எடுத்திருக்காங்க. காஞ்சுகேட் ஆல்ஃபா வி கம்மா யூலேருந்து இந்த ஸ்கேலார் மட்டும் வெளியே எடுத்துகிட்டு ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படியே வச்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ வி கம்மா யூன்னு வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு தனியாக அந்த பாரை வந்து பிரித்து எழுதலாமா, ஆல்ஃபாவுக்கு தனியாக இந்த வி கம்மா யூக்கு தனியாக பிரித்து எழுதியிருக்கிறாங்க. அடுத்தது வி கம்மா யூ ஹோல் காம்ப்ளிமெண்ட்டை நம்ம எப்படி எழுதலாம், இங்கே வி கம்மா யூ ஹோல் காம்ப்ளிமெண்ட்டுக்கு நம்ம என்ன எழுதியிருக்கிறோம், யூ கம்மா வி தானே எழுதியிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஆல்ஃபா பார் இன்ட்டு யூ கம்மா வின்னு எழுதலாமா, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ கம்மா வி. அதை தான் இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இவ்வளோ பெருசு நமக்கு தேவை கிடையாது. நோட்ஸ் என்னங்கிறத மட்டும் படிச்சுக்கோங்க. அது புரியலை, கன்ஃபியூஸ் ஆகுது, தெரியலை அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேவா? இன்னொரு நோட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, யூ கம்மா வி ப்ளஸ் டபிள்யூன்னு இருந்துச்சு அப்படின்னா, போன வாட்டி நம்ம இங்கே நோட்டில் என்ன எழுதணும், யூ ப்ளஸ் வி கம்மா டபிள்யூன்னு இருந்துச்சு. ஸோ இந்த கம்மாக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூஸ் கூட இதை தனித்தனியாக இன்னர் ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். இங்கே என்ன இருக்குது, கம்மா பக்கத்தில் வி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு யூ கம்மா வி எழுதிக்கோங்க, அடுத்தது யூ கம்மா டபிள்யூ எழுதிக்கோங்க. ஓகேவா? இங்கே என்ன இருக்குது, இங்கே செகண்ட் நம்பர் கூட கம்மா போட்டு இருக்குது. ஸோ லாஸ்ட் வேல்யூ எழுதியிருக்கிறோம். இங்கே ஃபஸ்ட் நம்பர் கூட தான் கம்மா இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வேல்யூ எழுதியிருக்கிறோம். இந்த மாதிரி ஏதாவது நீங்களாம் ஞாபகம் வச்சு இந்த நோட்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. ரொம்ப லென்த்தியாக படிக்காதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு யூ கம்மா 0ன்னு இருந்துச்சு அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா, 0 கம்மா விக்கு ஈக்குவலாக இருக்குமா, அதோட வேல்யூ ஸோ ஃபைனலாக 0 தான் வரும். ஓகேவா? இன்னர் ப்ராடக்ட் யூ கம்மா 0னாலும் இன்னர் ப்ராடக்ட் 0 கம்மா வினாலும் நம்மளோட வேல்யூ என்ன தான் வரும், 0 தான் வரும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மேலே என்ன படித்தோம், இப்போ யூ இருக்குது, அதோட வேல்யூ 0வாக இருக்குதுன்னா இதுலையே
யூவோட வேல்யூ என்னவாக இருக்கணும், 0வாக இருக்கணும். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு வேல்யூ 0வாக இருக்குது, இங்கேயும் ஒரு வேல்யூ 0வாக இருக்குது. அப்போ அதுக்கு நம்ம இன்னர் ப்ராடக்ட் எடுத்தாலும் வேல்யூ என்ன தான் வரும், 0 தான் வரும். ஓகேவா? ஸோ இதுக்குமே நீங்கள் இந்த நோட் மட்டும் படிங்க, ஃபுல்லாக படிக்காதீங்க. அடுத்தது எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறாங்க. ஷோ தட்னு கொடுத்துருந்தா என்ன அர்த்தம், இதுக்கு இது ஈக்குவல் தான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்மளை வந்து இது ஈக்குவலாக இல்லையான்னு செக் பண்ண சொல்லி கொஷின் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நம்ம செக் பண்ணி தான் வந்துட்டு ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும் புக்கில் கொடுத்துருக்கும்போது. பட் இவங்க கொஸ்டின்லேயே எக்ஸசைஸ்லேயே என்ன சொல்லிட்டாங்க, ஷோ தட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஷோ தட்னா இப்போ இது ட்ரூவாக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை ஒரு நோட் மாதிரி படிச்சுக்கலாம். இப்போ ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வி கம்மா டபிள்யூன்னு இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆல்ஃபாவை வெளியே எடுத்துகிட்டு இந்த யூ இன்ட்டு டபிள்யூ எழுதிக்கோங்க. ஓகேவா? ஆல்ஃபா பக்கத்தில் என்ன இருக்குது, யூ தானே இருக்குது. ஸோ யூ இன்ட்டு டபிள்யூ ப்ளஸ் பீட்டா பக்கத்தில் என்ன இருக்குது, வி இருக்குது. ஸோ பீட்டா ஆஃப் வி கம்மா டபிள்யூ. ஓகேவா? ஆல்ஃபா பீட்டாங்கிறது ஸ்கேலார் வேல்யூஸ், அதை நம்ம வெளியே எடுக்கிறோம். ஆல்ஃபா கூட யூ இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு டபிள்யூ கூட யூவை இன்னர் ப்ராடக்ட் பண்ணுறோம். பீட்டா பக்கத்தில் வி இருக்கிறனால டபிள்யூ கூட விஏ இன்னர் ப்ராடக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது என்ன பண்ணியிருக்கிறாங்க, யூ கமா ஆல்ஃபா வி ப்ளஸ் பீட்டா டபிள்யூ. இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இது அப்படியே ரிவர்ஸில் எழுதுன மாதிரி மேலே பார்த்தோம் இல்லையா, மேலே இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க, ஆல்ஃபா யூ கொடுத்துருந்தாங்க. பட் நமக்கு நோட்டில் என்ன கொடுத்துருந்தாங்க, ஆல்ஃபா வின்னு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஜஸ்ட் இது ரிவர்ஸில் தான் மாற்றி எழுதியிருக்கிறாங்க. ரிவர்ஸில் மாற்றி எழுதுனா நமக்கு என்ன வந்துடும், காம்ப்ளிமெண்ட் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ஃபா காம்ப்ளிமெண்ட் யூ கமா வி, நெக்ஸ்ட்டு பீட்டா காம்ப்ளிமெண்ட் யூ கமா டபிள்யூ. ஓகேவா? இதெல்லாமே ஜஸ்ட் நோட்ஸ் மாதிரியே எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ நோட்ஸ்ன்னு போட்டே இது எல்லாமே எழுதிக்கலாம். இது 4 வரைக்கும் இருக்குதா, இதை 5, இதை 6ன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? பட் இதெல்லாம் ரொம்ப ரேர், எனக்கு தெரிஞ்சு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வி கமா காமா டபிள்யூ ப்ளஸ் டெல்டா இசட். ஓகேவா? இப்போ இதில் யூவி டபிள்யூஇசட் 4மே நம்மளோட வெக்டர் ஸ்பேஸில் வரும். அடுத்தது ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா 4மே நம்மளோட ஃபீல்டில் வரும். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆல்ஃபாவையும் காமாவையும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஆல்ஃபாவை எடுத்துக்கிறோம், காமாவுக்கு காம்ப்ளிமெண்ட் போட்டு ஆல்ஃபா கிட்ட என்ன இருக்குது யூ, காமா கிட்ட என்ன இருக்குது டபிள்யூ, அதை வந்து உள்ளே எழுதிக்கிறோம். ப்ளஸ் அடுத்தது என்ன வரணும், அப்போ பீட்டாவை அப்படியே எழுதுவோம், டெல்டாவை காம்ப்ளிமெண்ட் போட்டு எழுதுவோம். அப்போ எப்படி எழுதலாம், ஆல்ஃபா வச்சு தான் எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் ஈஸி. ஓகேவா? நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக படிச்சிங்கன்னா கஷ்டம். இந்த நோட்ஸ்க்கெலாம் இந்த ப்ராப்ளம்க்கெலாம் எக்ஸ்ப்ளனேஷன் கூட உங்களுக்கு புக்கில் இருக்காது. மாடர்ன் அல்ஜிப்ராவில் உங்களுக்கு அந்த ஒரு சில ப்ராப்ளம்க்கு வந்து ஆன்சர் என்னங்கிறது கொடுத்துருக்குறாங்க, பட் ஸ்டெப்ஸ் வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ஆல்ஃபாவையும் ஒரு எலமெண்ட் வித்துட்டு காமா எடுக்கிறோம். ஸோ காமா காம்ப்ளிமெண்ட் போடுறோம். இப்போ ஆல்ஃபா காமா பக்கத்தில் என்ன இருக்குது, யூவும் டபிள்யூவும் இருக்குது. அடுத்தது ஆல்ஃபாவையும் டெல்டாவையும் எடுக்கிறோம். ஆல்ஃபா டெல்டாக்கு அப்போ என்ன பண்ணணும், காம்ப்ளிமெண்ட் போடணும். ஆல்ஃபா பக்கத்தில் யூ இருக்குது, டெல்டா பக்கத்தில் இசட் இருக்குது. ப்ளஸ் ஆல்ஃபா முடிஞ்சிருச்சா, அடுத்தது பீட்டா எடுக்க போகிறோம். பீட்டா காமா பார், பீட்டா கிட்ட என்ன இருக்குது, வி இருக்குது, காமா கிட்ட டபிள்யூ இருக்குது. ப்ளஸ் பீட்டா இன்ட்டு டெல்டா பார் எடுத்தது. ஓகேவா? பீட்டா கிட்ட டெல்டா பார் போட்டுக்கிறோம். பீட்டாக்கு வி இருக்குது, இதுக்கு இசட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ஃபாவை வச்சு பேலன்ஸ் காமாவையும் டெல்டாவையும் எடுத்துகிறோம். பீட்டாவை வச்சு காமாவையும் டெல்டாவையும் எடுக்கிறோம். நம்மளோட கால்குலேஷன் இப்போ யூவி தான். ஓகேவா? யூக்கும் விக்கும் தான் நம்ம பேலன்ஸ் 2 கூட கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு யூக்கு, செகண்ட் வந்து விக்கு. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இப்போ Vn of R is a real inner product space with inner product defined by x dot y equal to x1 plus y1 x1 y1 plus x2 y2 up to etc xn yn. ஸோ இவ்வளோ வந்து நமக்கு தேவையில்லை. நமக்கு இங்கே என்ன அப்படின்னா Vn of R, அதாவது ரியல் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா இது என்னன்னு சொல்லலாம்னா ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள். அடுத்தது Vn of C. ஸோ ஒரு வெக்டர் ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கு n டைமென்ஷன் இருக்குது, அது காம்ப்ளெக்ஸ் நம்பராகவும் இருந்துச்சுனாலும் அதை இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்றது தான் இதோட மீனிங். ஓகேவா? ஸோ இதுக்கு 4 கண்டிஷன் பார்க்கும்போதுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை தான் ஆகும்.
நீங்கள் இந்த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்னால் இந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4ஐயும் உட்காந்து சாட்டிஸ்ஃபை எக்ஸாமில் பண்ண தேவையில்லை. இந்த கான்செப்ட்டுமே இப்போ நீங்கள் பார்க்க தேவையில்லை. யார் பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு இது வந்து எலாபரேட்டாக இன்னும் கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறவங்க பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ VN ஆஃப் Rன்னு இருக்குது அப்படின்னா என்ன, ஒரு வெக்டர் ஸ்பேஸ், அதுக்கு n டைமென்ஷன் இருக்குது, ரியல் நம்பரை பொறுத்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அது என்னன்னு சொல்லலாம், ரியல் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். அதே ஒரு வெக்டர் ஸ்பேஸ் n டைமென்ஷன் பொறுத்து காம்ப்ளெக்ஸ் நம்பரில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், காம்ப்ளெக்ஸ் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு விங்கிற ஒரு கண்டினியூஸ் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் எடுத்துருக்குறோம். அதை எதுக்குள்ளே டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்கன்னா க்ளோஸ் இன்டர்வல் 0,1க்குள்ளே கொடுத்துருக்குறாங்க. விங்கிறது ரியல் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ப்ராடக்டை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு கொடுப்பாங்கல்ல, இப்போ வந்துட்டு f(x)ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து 2xன்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுறோன்னு சொல்லி, அந்த மாதிரி இப்போ f(g)ன்னு ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் நமக்கு இருக்குது. அந்த fg எல்லாமே என்னது, ரியல் ஃபங்க்ஷனு, அது க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1ங்கிற லிமிட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த fgயை நமக்கு எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்கன்னா இன்டெக்ரல் ஓவர் 0 to 1 f of t gt dtன்னு நமக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்குமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை மட்டும் படித்தா போதும். ஓகேவா? v அப்படின்ற கண்டினியூஸ் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் எடுக்கிறோம், அது க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1க்குள்ளே எடுக்கிறோம். விங்கிறது ரியல் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த எஃப்ஜியோட ஃபார்மேட் என்னவா இருக்கும் அப்படின்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 to 1 f of t gt dtங்கிற ஃபார்மேட்டில் நமக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து அந்த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸோட 4 கண்டிஷனையும் நீங்கள் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது சாட்டிஸ்ஃபை ஆகும். பட் அது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, ஷோ தட் V2 of R is an inner product space with inner product. இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் என்ன பார்த்தோம், VN of Rே வந்து இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ன்னு தான் பார்த்தோம். அப்போ இங்கே Vக்கு 2 போட்டாலுமே அது இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ன்னு தான் வரும். ஸோ அது வந்துட்டு எந்த கண்டிஷனை பொறுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிறது தான் இங்கே மேட்டர். ஓகேவா? இங்கே வந்து XYங்கிறது x1y1 + x2y1 - x1y2 + 4x2y2ங்கிற கண்டிஷனை பொறுத்து தான் அது வந்து V2 of Rங்கிறது சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் என்ன கொடுப்பாங்க, இதை பொறுத்து இது வந்து ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸானு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபார்மேட்டில் கேட்கலாம். இல்லைனா இதை மட்டும் கொடுத்துட்டு இதை ஆப்ஷனில் மாற்றி மாற்றி கொடுக்கலாம். இங்கே ப்ளஸ் போட்டு இங்கே மைனஸ் போட்டு அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் நீங்கள் மெயினாக படிக்கணும். மேலேயும் அதே மாதிரி என்னது, இங்கே என்னன்னு கொடுத்ததுனால நமக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. x1y1 x2y2 x3y3 அந்த மாதிரி வந்துடும். பட் இங்கே 2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ 2ன்னு வந்தால் அதுக்கு என்ன கண்டிஷன், 3ன்னு வந்தால் அதுக்கு என்ன கண்டிஷன், அந்த மாதிரி புக்கில் உங்களுக்கு எது எதுக்கு கொடுத்துருக்குறாங்களோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இங்கே 2க்கு வந்து கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸுமே 2வை பொறுத்து உங்களுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த கண்டிஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த PDF நான் உங்களுக்கு குரூப்பில் கொடுத்துட்றேன். அதே மாதிரி பாருங்கள், இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1க்குள்ளேயே நமக்கு இப்போ வேறு லிமிட்டில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அங்கே நம்ம f of t gt dtன்னு பார்த்தோம். இங்கே gtக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. பட் அதுவுமே என்னென்னு தான் சொல்லியிருக்கிறாங்க, இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்துட்டு 0 to 1 f of t gtன்னு கொடுத்தாலுமே நமக்கு வந்துட்டு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ், அதே மாதிரி இதுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாலுமே இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த 4th ப்ராப்ளம் பாருங்கள். இப்போ V2 of Rல, ஓகே, V2 of Rல இப்போ எக்ஸ்னால் நமக்கு என்ன வரும், V2னா நமக்கு 2 தான் இருக்கும். x1y1 x2y2 2 எலமெண்ட் தான் இருக்கும். ஸோ எக்ஸுக்கு x1 x2, ஒய்க்கு y1 y2 நம்ம எடுத்துக்கிறோம். அந்த கண்டிஷன் xyயை பொறுத்து இந்த 4ல் எது வந்து இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த 4ஐயுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இந்த 4ல் எது இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸாக வருதுன்னு பார்த்து அதை மட்டும் நம்ம நோட் மாதிரி எடுத்து வைக்கணும். ஓகேவா? இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 4 கண்டிஷன் படித்தோம் இல்லையா இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்க்கு, இங்கே டெஃபனிஷன் கிட்ட ஒரு 4 பாயிண்ட் படித்தோம்ல, இந்த 4ல் எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பாருங்கள். ஐடியா கிடைக்கலனா கூட இந்த எக்ஸாம்பிள்ஸில் வந்து போட்டிருப்பாங்க, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்படி தான் எக்ஸசைஸுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஷோ தட், ப்ரூவ் தட் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா டேரெக்டாக நோட் மாதிரி எழுதிக்கலாம். பட் இங்கே விச் ஆஃப் த ஃபாலோயிங்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக இதில் தப்பானதும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது மட்டும் நம்ம என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். பட் இங்கே 4th கொஷின்லேயே என்ன கொடுத்துருக்குறான் பாருங்கள், B and D are not inner products அப்படின்னு கொடுத்துருக்குறான். அப்போ இந்த BU DU வராது. அப்போ AC மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எது வருதுன்னு பார்த்துட்டு
இங்கே ஆன்சர்ஸ்ன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஏவும் சியும் இன்னர் ப்ராடக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ புக்கை வச்சு உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இப்படி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதான்னு எனக்கு தெரியல, ஃபீல் ஆகுதான்ட்டு. உங்களுக்கு அப்போ இதே மாதிரி புக் வச்சே எடுத்தால் போதும்னா எனக்கு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் புக் வச்சே எடுத்து கொடுத்துட்றேன். இல்லை நீங்கள் எப்பயும் போல் எழுதியே கொடுங்க, அதுதான் எனக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொன்னால் நான் அதையுமே ஃபாலோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் புக்கை வச்சே எடுக்கிறதுக்கு ரீசன் இதுதான். ஒரு சில பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகும். இப்போ நான் நோட்ஸ் எழுதினேன் அப்படின்னா இதில் வந்து எதெல்லாம் வந்து இன்னர் ப்ராடக்டாக வருதுங்கிறத நான் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இப்போ புக்கும்போது நீங்கள் தான் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன், அதுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்க. விங்கிற ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் நம்ம வந்துட்டு எடுக்கிறோம். இந்த விலேருந்து எக்ஸுன்ற ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். அந்த எக்ஸோட லென்த்து தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா நாம் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நாம்னாலும் லென்த்துனாலும் நமக்கு ஒன்று தான். ஓகேவா? ஸோ அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? ரூட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே இன்னர் ப்ராடக்ட்டை பற்றி படிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ்ன்னு போடுறோம். இன்கேஸ் இந்த நாம் எக்ஸோட வேல்யூ இன்னர் ப்ராடக்டை பொறுத்து நமக்கு வந்துட்டு வேல்யூ 1ன்னு கிடச்சிதுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா யூனிட் வெக்டார்னு சொல்லுவோம். 0 கிடச்சதுன்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஆர்த்தகனல்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி 1 கிடச்சதுன்னா யூனிட்னு சொல்லுவோம். அதை பொறுத்து உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்துருக்குறாங்க. பட் ப்ராப்ளம் வந்துட்டு நமக்கு தேவை கிடையாது. 2 கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க, அதை வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை. வேணும்னா எப்படி வந்து ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்கன்னு ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இதை பார்க்கலாம். ஓகேவா? பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை. இங்கே பாருங்களேன், இப்போ நார்ம்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொஷினில் கேட்டிருக்கிறாங்க. நாம் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஓகே, நாம்னா நமக்கு என்னது? இப்போது இதுதான் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் நாம் எக்ஸ் என்ன பண்ணுவோம்? ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கம்மா எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். இப்போ எக்ஸ் ஒய்ன்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? x1 y1 ப்ளஸ் x2 y2 அப்படி எழுதுவோம். இங்கே வந்து ரெண்டுமே எக்ஸ் தான். ஸோ x1 x1 ப்ளஸ் x2 x2 அப்படி தான் வரும். அதாவது 1ன்னா இங்கே 1 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 அப்படி வரும். இதுக்கு மட்டும் எழுதி காமிக்கிட்டா? இப்போ எக்ஸுக்கு நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குது? 1 1 1 கொடுத்துருக்குறாங்க. அப்போ நமக்கு நாம் எக்ஸ்னால் என்ன வரும்? ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கம்மா எக்ஸு. அப்போ இதை எப்படி எழுதுவோம்? எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஒய் ப்ளஸ் இசட் இசட் இப்படி தான் எழுத முடியும். ஸோ இங்கே நமக்கு 1 1 1ன்னா அகெயின் இங்கேயும் 1 1 1 தான். ரெண்டுமே எக்ஸ் தானே. அப்போ எப்படி எழுதுவோம்? இங்கே 1 இங்கே 1 எக்ஸ் இருக்கிற இடத்துல ரெண்டுமே 1 இன்ட்டு 1 ப்ளஸ் ஒய் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 1 இன்ட்டு 1 ப்ளஸ் இசட் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 1 இன்ட்டு 1. அப்போ வேல்யூ என்ன கிடைக்கிது? √3 கிடைக்குது. செக் பண்ணலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின்ஸ்க்கு √3 தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணலாம்? 1 2 3 1 2 3 இது கூட எழுதுவோமா? ரூட் ஆஃப் 1 இன்ட்டு 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 2 ப்ளஸ் 3 இன்ட்டு 3 என்ன வரும்? ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 4 ப்ளஸ் 6 ரூட் ஆஃப் 11 கிடைக்கும். ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கேனா? ஓகே, இங்கே 3 3s are 9. ஓகே, அப்போ என்ன கிடைக்கும்? 14 கிடைக்குமா? 14 தான் ஆன்சர். அடுத்தது இது பாருங்கள், ரூட் ஆஃப் 3 இன்ட்டு 3 ப்ளஸ் ரூட் ஆஃப் -4 இன்ட்டு -4 லாஸ்ட் டேர்ம் 0 எழுத வேண்டியதில்லை. அப்போ ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் 16 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 25. √25 வேல்யூ நமக்கு என்னது? 25. ஸோ இது இப்படி புரிஞ்சிருச்சா? இப்போ இன்கேஸ் உங்களுக்கு 2 வெக்டர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ எக்ஸுக்கு வந்து 1 2 3 கொடுத்துருக்குறாங்க, ஒய்க்கு வந்து 5 6 7 கொடுத்துருந்தாலும் சேம் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட். ஓகேவா? புக்கு வச்சு பார்த்தீங்கன்னா இப்படி தான் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் படிக்க புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த நாம்ஸை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு தியரம் கொடுத்துருக்குறாங்க. நார்மலாக நமக்கு நாம்னா தெரிஞ்சிருச்சு, நாம் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுவோம்.
பட் வந்துட்டு அது எப்போ வந்து ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸுக்கு வந்து அது நாமாக இருக்குது. ஓகேவா? இது இப்போ நம்ம மேலே பார்த்தது வந்துட்டு நார்மலாக ஒரு நாம்க்கு உண்டான இதுதான். ஓகேவா? ஒரு வெக்டர் கொடுத்துருக்குறாங்க, அது வந்து இன்னர் ப்ராடக்டை பொறுத்து நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஒரு நாம் வந்து நமக்கு ஆல்ரெடி இப்போ நாம் எக்ஸ்னு எனக்கு ஒரு நாம் கொடுத்துருக்குறாங்க, அது வந்துட்டு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் வி தானா, அது வந்து ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 4 கண்டிஷன் இருக்குது. அந்த 4 கண்டிஷனை மட்டும் படித்தா போதும். இது ரொம்ப ஈஸி. இது வந்துட்டு அதுதான் டோபாலஜி படித்தவங்க ஆல்ரெடி பிஜிடிஆர்வியில் படிச்சிருப்பீங்க. ஸோ த நாம் டிஃபைன்ட் இன் அண்ட் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் வி. ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் மேலே வந்து நம்ம ஒரு வெக்டார் ஸ்பேஸுக்கு நம்ம பார்த்துட்டோம். வெக்டார் ஸ்பேஸ்க்கு நம்ம என்ன பார்த்துட்டோம், நாம் எக்ஸ்ன்னு இருந்துச்சு அப்படின்னா இப்படி யூ டாட் வி இந்த மாதிரி இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்க்கு உள்ளே போடலாம். பட் இது எதுக்குள்ளே இருக்குதுன்னா ஒரு வெக்டார் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குது. இந்த வெக்டார் ஸ்பேஸ் வந்து ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸாக இருந்துச்சு அப்படின்னா அதில் இந்த நாம் எக்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலான்னா அதுக்கு தான் இந்த 4 கண்டிஷன். ஃபஸ்ட்டு நாம் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். நாம் எக்ஸ் எப்போ ஈக்குவல் டு 0வாக இருக்கும்னா எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும்போது. நெக்ஸ்ட் இப்போ நாம் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் அப்படின்னா இந்த ஆல்ஃபாவுக்கு மட்டும் நம்ம வெளியே மாடுலஸ் போட்டு தனியாக எழுதிக்கலாம். ஏன்னா ஆல்ஃபாங்கிறது நமக்கு ஒரு ஸ்கேலார் வேல்யூ. ஸோ வந்துட்டு அந்த ஆல்ஃபாவை மட்டும் நம்ம மாடுலஸ் போட்டு வெளியே எழுதிக்கிறோம், அந்த நாம் எக்ஸை அப்படியே எழுதிக்கிறோம். ஓகேவா? இது ஒரு கண்டிஷன். தேர்ட் என்ன அப்படின்னா இப்போது மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் கமா ஒய் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி எழுதலாம்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் நாம் ஒய்ன்னு எழுதலாம். இது வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்குவாட்ஸ் இன்ஈக்வாலிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்குவாட்ஸ் இன்ஈக்வாலிட்டி என்ன, மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எப்பயுமே எப்படி இருக்கும், லெஸ் தெனாக இருக்கும், இல்லைனா ஈக்குவல் டுவாக இருக்கும். எதுக்கு, நாம் எக்ஸ் நாம் ஒய்யோட மல்டிப்ளிகேஷன் வேல்யூக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டி. ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டி நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருந்துச்சு அப்படின்னா அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் ப்ளஸ் நாம் ஒய்ன்னு எழுதுவோம். இதுதான் ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டி இல்லையா? ஸோ இந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா தான் அந்த நாம் வந்துட்டு வீன்ற இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் நாமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த 4 கண்டிஷன் மட்டும் போதும், ப்ரூஃப் எல்லாம் தேவையில்லை. நெக்ஸ்ட் ஆர்த்தகனாலிட்டி. ஆர்த்தகனல்னால் என்னென்னா, நான் இன்ட்ரடக்ஷன் டெஃபனிஷன்லேயே சொன்னேன். ஒரு விங்கிற இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் இருக்குது, எக்ஸ் கமா ஒய்ங்கிற 2 வெக்டர்ஸை வந்து நம்ம அந்த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் வீல நம்ம எடுக்கிறோம். அது எப்போ ஆர்த்தகனல்னு சொல்லுவோம்னா இதோட இன்னர் ப்ராடக்ட் வேல்யூ வந்துட்டு 0வாக இருக்கும்போது. ஓகேவா? இப்போது எக்ஸ் கமா ஒய் இன்னர் ப்ராடக்ட் எடுக்கும்போது 0ன்னு கிடச்சதுன்னா எக்ஸும் ஒய்யும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆர்த்தகனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? இந்த நோட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ எக்ஸுங்கிறது ஒய்க்கு ஆர்த்தகனலாக இருந்தால் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0வாக இருக்கும், பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸுங்கிறது ஆர்த்தகனல் டு ஒய்யாக இருந்துச்சுன்னா ஆல்ஃபா எக்ஸுமே எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ஒய்க்கு ஆர்த்தகனலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ x1 x2ன்னு 2 எலமெண்ட் வந்து ஒய்க்கு ஆர்த்தகனலாக இருக்குது அப்படின்னா x1 ப்ளஸ் x2ஓட வேல்யூமே என்னவாக தான் இருக்கும், ஒய்க்கு ஆர்த்தகனலாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், x1 ப்ளஸ் x2 கமா ஒய் இதுக்கு இன்னர் ப்ராடக்ட் எடுக்கும்போது 0 கிடைக்கும். இங்கே என்ன, ஆல்ஃபா எக்ஸ் கமா ஒய் எடுக்கும்போது 0 தான் கிடைக்கும். அதை தான் வந்துட்டு நமக்கு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த வெக்டர் எடுத்தாலுமே அதுக்கு என்னென்னா 0ங்கிறது ஆர்த்தகனலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டெஃபனிஷன் பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தது வந்துட்டு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆர்த்தகனல்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். இங்கே வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்த்தகனல் செட்டுன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ விங்கிற ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் நான் வந்துட்டு எடுக்கிறேன், அதில் எஸ்ஸுங்கிற ஒரு செட்டை நான் எடுக்கிறேன். ஓகேவா? அந்த எஸ்ஸில் எடுக்கிற வெக்டார்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த வீல் இருக்கிற வெக்டார்ஸ்க்கு ஆர்த்தோகனலாக இருந்துச்சுன்னா இந்த எஸ்ஸுங்கிற செட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆர்த்தோகனல் செட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து வீல இந்த வெக்டர் ஸ்பேஸில் யூவின்ற 2 எலமெண்ட் எடுப்போம், இதோட இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் வேல்யூ 0வாக இருந்தால் இது ஆர்த்தோகனல்னு சொன்னோம். இப்போ என்ன சொல்கிறோன்னா விங்கிற ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் எஸ்ஸுங்கிற சப்செட் மாதிரி. ஓகேவா? எஸ்ஸுங்கிற செட்டு நான் வந்து இந்த விக்குள்ளே எடுக்கிறேன். இதில் இருக்கிற இந்த எஸ்ஸில் இப்போ நான் வந்துட்டு எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன்னா இந்த வியில் இருக்கிற எலமெண்ட்டுக்கு அது வந்து ஆர்த்தோகனலாக இருக்கணும். அந்த மாதிரி இந்த எஸ்ஸில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே இந்த வெக்டர் ஸ்பேஸுக்கு ஆர்த்தோகனலாக இருந்துச்சுன்னா இந்த எஸ்ஸுங்கிற செட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆர்த்தோகனல் செட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு
ஆர்த்தோ நார்மல் செட். ஓகேவா? ஆர்த்தோ நார்மல் செட்டுனா என்ன அப்படின்னா, இப்போ இதே மாதிரி வெக்டர் ஸ்பேஸில் எஸ்ஸுங்கிற ஒரு செட்டை நான் வந்து எடுக்கிறேன். இது வந்து இதுக்கு ஆர்த்தோகனலாக இருக்குது. அடிஷ்னலாக இதோட நாம், ஓகேவா, நாம் எக்ஸோட வேல்யூ 1 இருக்குது. அதாவது இதிலிருந்து நான் வந்துட்டு ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா அதோட லென்த் 1 இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஆர்த்தோ நார்மல்னு சொல்லுவோம். ஸோ ஆர்த்தோகனல்னால் என்னென்னு பார்த்துட்டோம். ஆர்த்தோகனல்னா எக்ஸ் கமா ஒய்யோட வேல்யூ 0ன்னு இருக்கும். ஆர்த்தோ நார்மல்னால் என்ன, ஃபஸ்ட்டு அந்த செட்டு ஆர்த்தோகனல் செட்டாக இருக்கணும். இப்போ எஸ்ஸுங்கிற செட் எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து ஆர்த்தோகனலாக இருக்கணும். அடிஷ்னலாக அந்த எஸ்ஸில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸோட லென்த் என்னவாக இருக்கணும், 1 இருக்கணும். இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஆர்த்தோ நார்மல் செட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. The standard basis E1, E2, etc. En in R power n or C power n is an orthogonal set with respect to the standard inner product. So E1, E2, etc. En வரைக்கும் நம்ம வந்துட்டு ஸ்டாண்டர்டாக ஒரு பேசிஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்துட்டு ரியலாக இருந்தாலும் சரி காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து ஆர்த்தோகனல் செட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இதிலிருந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஆர்த்தோகனல் பேசிஸ்னால் என்ன, ஆர்த்தோ நார்மல் பேசிஸ்னால் என்னென்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஆர்த்தோகனல் செட் இருக்குது, இதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு பேசிஸ் எடுப்போம் இல்லையா, ஒவ்வொன்றுக்குமே ஒரு பேசிஸ் இருக்கும். பேசிஸ் டைமென்ஷன்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ ஒரு ஆர்த்தோகனல் செட்டுக்கு நமக்கு வந்துட்டு அதுக்குள்ளே ஒரு பேசிஸ் இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஆர்த்தோகனல் பேசிஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ஆர்த்தோ நார்மல் செட்டுக்குள்ளே இருக்கிற பேசிஸை ஆர்த்தோ நார்மல் பேசிஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த தியரமெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க வேண்டாம். இந்த தியரம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். எவ்ரி ஃபைனைட் டைமென்ஷனல் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் ஹேஸ் அன் ஆர்த்தோநார்மல் பேசிஸ். ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் இருக்குது, ஓகேவா, வீண் ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் இருக்குது. அது என்னவா இருக்குதுன்னா ஃபைனைட் டைமென்ஷனலாக இருக்குது. ஓகேவா? ஃபைனைட் டைமென்ஷனலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆர்த்தோ நார்மல் பேசிஸ்னால் என்ன, ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே ஒரு ஆர்த்தோ நார்மல் செட்டு இருக்கணும். அதுக்கு பேசிஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆர்த்தோ நார்மல் பேசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸு ஃபைனைட் டைமென்ஷனலாக இருந்துச்சுன்னா அதுக்கு கண்டிப்பாக ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட். ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட்டை எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா, இப்போது ஆர்த்தோகனல் செட்டை வந்து நம்ம இப்போ எஸ்ன்னு டினோட் பண்ணுவோமா, இது எப்படி சொல்லுவோம்னா காம்ப்ளிமெண்ட்டை இப்படி எஸ் பக்கத்தில் ஒரு பெர்பெண்டிகுலர் சிம்பிள் போட்டு சொல்லுவோம். ஸோ வீன்ற ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் நான் வந்து எடுக்கிறேன், அதில் எஸ்ஸுங்கிற செட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதோட காம்ப்ளிமெண்ட்டை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த வியில் இருந்து நம்ம எத்தனை வெக்டர்ஸ் எடுத்தாலுமே அது வந்து இந்த எஸ்ஸில் இருக்கிற வெக்டர்ஸ்க்கு ஆர்த்தோகனலாக இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம என்ன பார்த்தோம், இப்போ எஸ்ஸிலிருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம், அது வந்து வியில் இருக்கிற எலமெண்ட் கூட ஆர்த்தோகனலாக இருந்துச்சுன்னா அண்ட் நாம் வந்து 1 இருந்துச்சுன்னா அது ஆர்த்தோ நார்மல்னு பார்த்தோம். இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம எடுக்கிற எலமெண்ட் வந்துட்டு வியிலிருந்து எடுக்கிறோம். ஓகேவா? அங்கே நம்ம என்ன பண்ணோம், எஸ்லேருந்து எடுத்து விக்கு ஆர்த்தோகனலான்னு பார்த்தோம். இங்கே வியிலிருந்து எடுக்கிறோம் ஒரு எலமெண்ட், யூங்கிற ஒரு எலமெண்ட்டு, இது எஸ்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் கூட ஆர்த்தோகனலாக இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எஸ் காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன், அந்த எக்ஸுங்கிற எலமெண்ட் நான் இதில் எடுக்கிறேன், வியில் எடுக்கிறேன். அப்போது எக்ஸ் கமா யூ. ஓகேவா? இதோட வேல்யூ, இந்த யூங்கிறது இப்போ நான் எஸ்லேருந்து எடுக்கிறேன், எக்ஸ் கமா யூவோட இன்னர் ப்ராடக்ட் வேல்யூ நமக்கு என்னவாக இருக்கணும், 0வாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஆர்த்தோ நார்மலுக்கும் ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட்டுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஓகேவா? இல்லைனா இது இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம ஆர்த்தோகனல் செட்டுக்கு என்னென்னு பார்த்தோம், எஸ்வி எடுப்போம், எஸ்லேருந்து யூன்ற எலமெண்ட், இதிலிருந்து விங்கிற ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா
இதிலிருந்து எடுக்கிற இந்த u1 u2 எல்லாமே இந்த வெக்டருக்கு வந்து ஆர்த்தோகனலாக இருக்கணும். u, v வந்துட்டு 0வாக இருந்துச்சுன்னா ஆர்த்தோகனல் செட்டுன்னு சொல்லுவோம். இதே வியிலிருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம் v1 v2ன்ட்டு, இங்கே என்ன பார்த்தோம் u, v பார்க்குறோம், இங்கே என்ன பார்க்குறோம் v, u பார்க்குறோம். இதோட வெக்டர் ஸ்பேஸில் இருக்கிற வேல்யூவை சப்ஸ்பேஸில் இருக்கிற வேல்யூ கூட பார்க்கும்போது அதுக்கு 0ன்னு வந்துச்சுன்னா அதை காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? s to vனா ஆர்த்தோகனல், v to sனா ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டியூயல் ஸ்பேஸ். டியூயல் ஸ்பேஸ்னால் என்ன அப்படின்னா இதை வந்து 2 முறையில் டினோட் பண்ணுவாங்க. v ஸ்டாருன்னு சொல்லுவாங்க, இப்படி v கேப்பும் போடுவாங்க. ஸோ ஒரு வெக்டர் ஸ்பேஸ் இருக்குது. ஓகேவா? எஃப்ங்கிற ஃபீல்டை பொறுத்து வீன்ற ஒரு வெக்டர் ஸ்பேஸ் நம்ம வந்து எடுக்கிறோம். இதை எப்போ வந்து டியூயல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னா இதில் இருக்கிற லீனியர் ஃபங்க்ஷனல்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? அந்த லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இது கூட மேப் ஆகும். லீனியர் ஃபங்க்ஷனல்ஸ்னால் என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே பார்ப்போம். லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பார்த்தோம்? வெக்டரு, இது ஃபீல்டு, இந்த வெக்டர்லேருந்து u, v, w இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் எடுப்போம். u, v, w இந்த மாதிரி எடுப்போம். இங்கே ஆல்ஃபா, பீட்டா, காமா மாதிரி எடுப்போம். ஸோ இது கூட மேப் பண்ணி நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் எழுதுவோம். ஆல்ஃபா u ப்ளஸ் பீட்டா v இந்த மாதிரி நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எழுதுவோம். அதை தான் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம். அதையே தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா லீனியர் ஃபங்க்ஷனல்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த வெக்டார் வேல்யூஸ் எல்லாம் வந்துட்டு டொமைனாகவும் இந்த ஸ்கேலார் வேல்யூஸ் எல்லாம் வந்துட்டு கோடொமைனாகவும் இருந்துச்சு அப்படின்னா அதை லீனியர் ஃபங்க்ஷனல்ஸ்னும் சொல்லலாம். லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பார்த்ததே தான் லீனியர் ஃபங்க்ஷனலுக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த வெக்டர் ஸ்பேஸ் வியில் நமக்கு நிறைய இந்த மாதிரி கிடைக்கும் இல்லையா? u, v இந்த மாதிரி இப்போ வந்து x, y, z இந்த மாதிரி நம்ம நிறைய எடுப்போம் இல்லையா? அதோட கலெக்ஷன்ஸ், அந்த செட்டை தான் என்னென்னு சொல்கிறோன்னா லீனியர் ஃபங்க்ஷனல்னு சொல்கிறோம். ஓகேவா? இதே மாதிரி நமக்கு நம்ம எடுக்கிற ஃபீல்டில் நிறைய டொமைன் அண்ட் கோடொமைன் கிடைக்கும். அதோட கலெக்ஷன், அந்த செட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா லீனியர் ஃபங்க்ஷனல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒரு வெக்டர் ஸ்பேஸ் எடுக்கிறோம் எஃப்ங்கிற ஃபீல்டில். இதை நம்ம வந்து எப்போ டியூயல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னா இதில் இருக்கிற இந்த லீனியர் ஃபங்க்ஷனல்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? இப்போ சொன்னேன் இல்லையா அந்த டொமைன் கோடொமைன் கான்செப்ட்டு நிறைய இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய. இப்போ இங்கே வந்து நான் 3 பேர் இருக்குதுன்னு எடுக்கிறேன்னு வைங்க. அந்த 3 பேருமே இதுக்கு வெக்டர் ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டியூயல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். விங்கிறதும் இந்த ஃபீல்டுக்கு வெக்டர் ஸ்பேஸாக எடுக்கணும், அதுக்குள்ளே எடுக்கிற லீனியர் ஃபங்க்ஷனல்ஸும் இதுக்கு வெக்டர் ஸ்பேஸாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா என்னென்னு சொல்லுவோம்? அதையே டியூயல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அனிஹிலேட்டர்ஸ். அனிஹிலேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ மேலே வந்து நம்ம என்ன பார்த்தோம்? டியூயல் ஸ்பேஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா அந்த டியூயல் ஸ்பேஸ்னால் இப்போ இங்கே நம்ம வந்துட்டு ஒரு டொமைன் கோடொமைன் எடுத்துருக்குறோம். இதில் எந்த வேல்யூ எடுக்கும்போது இங்கே வந்து 0க்கு மேப் ஆகுதுன்னு பார்க்குறோம். மேலே கேர்னல்னு பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி ஹோமோமார்ஃபிசம் ஐசோமார்ஃபிசம் பார்க்கல கேர்னல் பார்த்துருப்போம். இந்த டொமைனில் இருக்கிற எந்தெந்த எலமெண்ட் எல்லாம் 0 கூட மேப் ஆகுதோ அந்த கலெக்ஷன். இப்போ இங்கே இந்த யூவும் வியும் இங்கே 0 கூட மேப் ஆச்சுன்னா அந்த யூவியும் தான் கேர்னல்னு சொல்லியிருப்போம். இங்கே டியூயல் ஸ்பேஸில் அந்த கேர்னலுக்கு பேர் என்ன அப்படின்னா அனிஹிலேட்டர்ஸ். ஓகேவா? இப்போ நான் ஒரு எஃப்ங்கிற வேல்யூ வந்துட்டு என்னோட டியூயல் ஸ்பேஸில் நான் எடுக்கிறேன் அப்படின்னா எஃப் ஆஃப் டபிள்யூட வேல்யூ நமக்கு என்னது? 0ன்னு கிடைக்கணும். ஓகேவா? இங்கேருந்து என்னென்ன எலமெண்ட் எடுக்கிறனோ அதெல்லாம் வந்து இங்கே 0 கூட மேப் ஆகுது. இப்போ எக்ஸும் இசட்டும் மேப் ஆகுது அப்படின்னா இந்த எக்ஸு இசட்டையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அனிஹிலேட்டர்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி டாப்பிக்லாம் இது என்னென்னு பார்த்தோம்? கேர்னல்னு பார்த்தோம். இங்கே அனிஹிலேட்டர்ஸ்னு பார்க்குறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இது வந்து என்னோடய புக்கில் கிடையாது, நான் தனியாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகேவா? இதை நான் வந்து ப்ரௌஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். நமக்கு டியூயல் ஸ்பேஸ் வந்து டாபிக் இருக்குது, பட் அந்த மாடர்ன் அல்ஜிப்ரா புக்கில் காணோம். வேறு ஏதாவது டாப்பிக்கோட மிங்கிள் ஆயிருக்கான்னு தெரில. சர்ச் பண்ணி இருந்துச்சுன்னா அனுப்புகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ விங்கிறது ஒரு ஃபைனைட் டைமென்ஷனல், அதில் வந்துட்டு ஒரு வேல்யூ வெக்டார் வேல்யூ எடுக்கிறோம், அது நாட் ஈக்குவல் டு 0வாக எடுக்கிறோம். ஓகேவா? அப்படி எடுத்தோம் அப்படின்னா அதாவது விங்கிற ஒரு ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் நான் எடுக்கிறேன்.
இதுக்குள்ளே ஸ்மால் v எடுக்கிறேன், அது நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கிறேன். இங்கே 0 இல்லாத ஒரு வேல்யூ நான் எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு டியூவல் ஸ்பேஸில் ஒரு f of v இதுக்கான ஒரு வேல்யூ கிடைக்கும், அதுவும் 0 இல்லாமல் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டைமென்ஷன் ஆஃப் a of w. ஏன்னா என்னென்னா அனிஹிலேட்டர். டைமென்ஷன் ஆஃப் a of w வேணும் அப்படின்னா டைமென்ஷன் ஆஃப் விலேருந்து டைமென்ஷன் ஆஃப் டபிள்யூவை சப்ட்ராக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த w வந்துட்டு ஐசோமார்ஃபிக்காக இருக்கும். எதுக்கு அப்படின்னா அந்த டியூவல் ஸ்பேஸ் டிவைடட் பை அனிஹிலேட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டபுள் அனிஹிலேட்டர், அதாவது அனிகுலேட்டர் ஆஃப் டபிள்யூக்கு அனிகுலேட்டர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது அகெயின் அந்த டபிள்யூவாக தான் கிடைக்கும். இந்த ஏவும் கேன்சல் ஆகிடும்னு வைங்களேன். நெக்ஸ்ட்டு சப்ஸ்பேஸ்னால் என்ன அப்படின்னா இப்போது அந்த வெக்டர் ஸ்பேஸில் தான் நம்ம வந்துட்டு இந்த டொமைன்ஸு கோடொமைன்ஸ்லாம் பார்த்து இந்த டியூவல் ஸ்பேஸ் எடுத்துகிட்டு வரோம். ஸோ இந்த அனிகுலேட்டர் எப்பயுமே என்னவா இருக்கும்னா இதுக்கு வந்துட்டு சப்செட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா அனிகுலேட்டர்னாலே நமக்கு என்னது அந்த எதெல்லாம் 0 கூட மேப் ஆகுதோ அதை மட்டும்தான் எடுப்போம். இப்போ இங்கே எக்ஸ் ஒய் இசட்னு 3 எலமெண்ட் நம்மளோட டியூவல் ஸ்பேஸில் இருக்குதுன்னா 0 கூட மேப் ஆகிற 2 எலமெண்ட் மட்டும்தான் நம்ம வந்து அனிகுலேட்டர்னு சொல்லுவோம். ஸோ இது ஆல்வேஸ் இதுக்கு என்னவாக தான் இருக்கும்? சப்ஸ்பேஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட இந்த யூனிட் முடிஞ்சது. தியரிங்காட்டி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி கான்செப்ட் மட்டும் நல்லா படிங்க. ஆர்த்தோகனல்னா என்ன, ஆர்த்தோ நார்மல்னா என்ன, ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட்னா என்ன, இதெல்லாம் மட்டும் நல்லா படிங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது உங்களுக்காகவே புரிஞ்சிடும். இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க, நம்ம இவ்வளோ பயப்பட வேண்டாம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதோட யூனிட் 5 கம்ப்ளீட் ஆகுது. யூனிட் 5ஓட ரிவிஷன் யூனிட் 1 ரிவிஷன் முடிச்சதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.